guys, welcome back to my channel Panjami's Classroom. In the video நம்ம 12th standard biozoology chapter 8 microbes in human welfareல chemicals, enzymes and other bioactive molecules பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி fermented beverages பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அது எல்லாமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி வீடியோஸை செப்பரேட்டாக நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்கணும் அப்படின்னா 1 மார்க் தான் வந்து கேட்பாங்க. 2 மார்க்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேர் தான். பட் 1 மார்க் கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக வந்து பார்க்கலாம் எதெல்லாம் 1 மார்க்காக கேட்பாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஸோ மைக்ரோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஆல்கஹாலோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கோ மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய யூஸ்ஃபுல்லான ஆர்கானிக் ஆசிட் என்சைம்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவுமே நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிடை உருவாக்கணும் அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ் நிகர் வேணும். அசிட்டிக் ஆசிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அசிட்டோபாக்டர் அசிட்டி வேணும். ஃபியூமரிக் ஆசிடுக்கு ரிசோபஸ் ஆரிசே வந்து தேவைப்படும். பியூட்ரிக் ஆசிடுக்கு கிளாஸ்ட்ரீடியம் பியூட்ரிகம் வந்து தேவைப்படும். லாக்டிக் ஆசிடுக்கு லாக்டோபெசிலஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட்னா அசிட்டோபாக்டர் அசிட்டி இந்த நேம் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே இது அசிட்டிக் ஆசிட்காக தான். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்ரிக் ஆசிடுக்கு கிளாஸ்ட்ரீடியம் பியூட்ரிகம். ஸோ பியூட்ரிகம் அப்படின்ற இந்த ஸ்பீஷீஸ் நேம் இருந்தாலே ஓகே இது வந்து பியூட்ரிக் ஆசிடுக்கு. லாக்டிக் ஆசிடுக்குனா லாக்டோபெசிலஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது ஞாபகத்தில் இருக்கோ அந்த மாதிரி ஹிண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சு படிச்சுக்கலாம். இது வந்து ஆர்கானிக் ஆசிடுக்கு. இப்போ வந்து ஈஸ்ட். ஈஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாக்டீரியாலேருந்து உருவானது தான். செக்கானோமைசிஸ் செரிவிசியே ஆர் ஃபங்கை அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிங்டம் ஃபங்கை கேட்டகரியில் வரும் ஈஸ்ட் வந்து. அண்ட் ஈஸ்ட்டும் சரி பாக்டீரியாவும் சரி நிறைய என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டிட்டர்ஜென்ட்லலாம் அந்த துணியில நமக்கு அந்த எண்ணெய் அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் லிப்பேஸ். இந்த லிப்பேஸஸை வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ்லாம் இதை வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் கரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதுக்காக யூஸ் ஆகிறது தான் லிப்பேஸ். நெக்ஸ்ட் வந்து பாட்டில்டு ஜூஸ். பாட்டில்டு ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணணும், நல்லா கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் ஆகிறது தான் பெப்டினேஸ், புரோட்டியேஸ் அண்ட் செல்லுலேஸ். இது வந்து பாட்டில்டு ஜூஸ்க்கு. ரெனட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மில்கை வந்து சாலிட் கர்ட்ஸா இப்போ மில்க் வந்து லிக்விடா இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் கட்டி கட்டியா கர்ட்ஸ் மாதிரி உருவாக்குவாங்க. அது வந்து அதுக்கு நம்ம ரெனட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரெனட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சீஸை உருவாக்குறதுக்கு இதுக்கு எல்லாமே அந்த சாலிடா மாறுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஸ்ட்ரெப்டோகைனேஸை எந்த பாக்டீரியம்லேருந்து உருவாக்குனாங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அண்ட் ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணது ஸ்ட்ரெப்டோகாக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிளாட் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிளாட் பஸ்டர் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இதில் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்றது காமனாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கோட சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிறது தான் மெடிக்கல் டேர்ம்ஸில் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஆன பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே பிளட் வெசலில் அந்த கிளாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்டோகைனேஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் ஸ்டெப்டோகைனேஸை கிளாட் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிளாத்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக. அது எந்த பாக்டீரியால இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கை. அது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கைல வந்து ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இந்த பாக்டீரியம் அதுதான். நெக்ஸ்ட் வந்து சைக்ளோஸ்போரின் ஏ. சைக்ளோஸ்போரின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக இந்த சைக்ளோஸ்போரின் ஏ இது வந்து ஒரு இம்யூனோ சப்ரசன்ட் ஒன். இது வந்து எந்த ஃபங்கைல இருந்து உருவாக்குனாங்க அப்படின்னா ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம்ல இருந்து.
இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாரசிட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ். இப்போ ஒரு ஆர்கன் ஒரு 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 இண்டிவிஜுவல்லேருந்து இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராம, எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், எந்த ஒரு ஆர்கானிசமும் அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த சைக்ளோஸ்போரின் ஏ. இது வந்து ஃபங்கஸ் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம்ல இருந்து கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டன்ஸ். ஸ்டாட்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, லோவர் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்க்காக யூஸ் பண்றதா ஸ்டாட்டன்ஸ். இது வந்து மொனாசஸ் பியூர்பியூரியஸ் ஃபங்கஸ்ல இருந்து, சாரி ஈஸ்ட்ல இருந்து, பேசிக்கா ஃபங்கஸ் தான். மொனாஸ்கஸ் பியூர்பியூரியஸ் ஈஸ்ட்ல இருந்து கொண்டு வந்தா இந்த ஸ்டாட்டன்ஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த என்சைம் வந்து கொலஸ்ட்ரால உருவாக்குதோ, அந்த என்சைம ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் ஆகறதா இந்த ஸ்டாட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் இன்சுலின். ஹியூமன் இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா, கோலை, எஸ்செரிச்சியா கோலை அண்ட் சக்காரோமைசஸ் செரிவிசியேல இருந்து கொண்டு வந்து தான் இந்த ஹியூமன் இன்சுலின். தெரபெட்டிக் யூஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஆசிட பத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டும், பாக்டீரியாவும் என்சைம் கமர்ஷியல் புரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். துணியில இருக்கிற எண்ணெய் கறை எடுக்கணும்னா, அதுல டிட்டர்ஜென்ட்ல லிப்பேஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாட்டில்டு ஜூஸ்க்கு வந்து பெக்டினேஸ், புரோட்டியேஸ், செல்லுலேஸ் அண்ட் மில்க்க வந்து சாலிடா மாத்தணும் அப்படின்னா ரெனட் யூஸ் பண்ணலாம். கோ கிளாட் பஸ்டர்னா என்ன? அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆர்கானிசம். அது என்ன நேம்னு சொல்லுவோம்? யாருக்கு அத யூஸ் பண்ணுவோம்? அந்த மாரி கொஸ்டின் கேட்கலாம். சைக்ளோஸ்போரின் ஏன்னா என்னன்னு கேட்கலாம். ஸ்டாட்டின்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ இதுல வந்து ரொம்ப மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, சைக்ளோஸ்போரின் ஏ எல்லாமே அதிகமா வந்து கேட்டிருப்பாங்க. 1 மார்க்ல. எந்த ஃபங்கஸ் வந்து சைக்ளோஸ்போரின் ஏல யூஸ் பண்ணுவாங்க? எதுக்காக சைக்ளோஸ்போரின் ஏவ யூஸ் பண்றோம்? அந்த மாரி கொஸ்டின். ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் வந்து 1 மார்க்ல நெறைய 1 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.